ஓம் நமசிவாய். வணக்கம். நான் ஜோதிடர் ஜெயமுரளி ஃபைன் டு பிளவர் பேசுகிறேன். ராகு கேது பயிற்சி 2025 ஆண்டு மே 18 நடக்க போகுதுங்க. இதில் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ மகர ராசிக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே என்னென்னா, அவசரப்படாமல் இருந்தால் அனுகூலமான செய்தி நிச்சயம் உண்டு. எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 2 8 இங்கே ராகு, இங்கே கேது. இது பேர் என்னது? வாசிகி சர்ப தோஷம். அப்போ வாசிகி சர்ப தோஷம் என்னங்க? காலை சுத்தின பாம்பு. காலை சுத்தின பாம்பு எப்படின்னா, உடம்பு சுத்தினது 1 7 2 8 காலை சுத்தினது. காலை சுத்தின பாம்பு எப்போ வேணா நம்மளாம் அட்டாக் பண்ணும். சென்னாகம் கருநாகம். இப்போ ராகு கேது பொறுத்த வரைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த முறை உங்களுக்கு ராகு கேதுகள் கொஞ்சம் சூட்சமாக நம்ம சூதானமாக இருந்துக்கணும். ஸோ அந்த ஊர் சைட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எங்கே போனாலும் பார்த்து சூதானமாக இருப்பான்னுவாங்க இல்லையா, அதுதான். இதில் பயப்படுற மாதிரி என்ன சார் இருக்குது அப்படின்னா, பயத்தை இவங்க 2 பேருமே கொஞ்சம் கொடுப்பாங்க தான். அதுதான் அலர்ட்டாக கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஆனால் இந்த இடத்துல எந்த ராகு கேது 2 8 இருந்து நம்ம பிரச்சனையை கொடுக்குதோ, அதே ராகு கேது அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். எப்படி அப்படின்னு பார்க்கல, இவங்களுக்கு குருவின் பார்வையில் ராகு வந்துடுறார். குரு பாருங்க 6ஆம் இடத்துல நிற்கிறாரா, 9ஆம் பார்வையாக ராகுவை பார்ப்பார். அப்போ 2ஆம் இடத்துல பார்க்கறதுனால நமக்கு வேலையில் இன்கம் வரும். சரிங்களா? தொழிலில் இன்கம் வரும். தொழிலில் முதலீடு பண்ணுறீங்களா, கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பார்த்து பக்குவமாக பண்ணிக்கணும். 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அதுக்கு மேலே அதிகமாக பண்ணாதீங்க. ஸோ உங்களுடைய அனுபவத்தை இந்த முறை கரெக்டான பாயிண்ட் லெவலில் நீங்கள் பார்த்து வச்சு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா டெவலப்மெண்ட்டு உண்டாகக்கூடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதில் ராகு வேலையில் அதிரடி மாற்றத்தை கொடுக்க போகிறார். வேலையில் இருக்கிறவங்க எதில் கவனமாக இருக்கணும்? யார்கிட்டையும் அதிகமாக பேசிக்காதீங்க. 2ஆம் இடம் வாய், 2ஆம் இடம் பேச்சு. அப்போ வேலையில் தான் உண்டு, தன் வேலை உண்டு. டீசன்ட் டிசிப்ளின் டிக்னிட்டியை ஃபாலோ பண்ணாலே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. இதை மகர ராசிக்காரங்க ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கும். அதை இன்னும் கொஞ்சம் நம்ம இன்பில்ட் பண்ணணும். ஸோ அது நீங்கள் பண்ணக்குள்ள வேலையில் எங்கே போனாலும் நல்லா கவனமாக பார்த்து பேசுங்க. முக்கியமாக பெண்கள் விஷயத்தில் நம்ம அவமானப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள். ஸோ இதில் வேலை விஷயங்களை கவனமாக இருக்கணும். அண்ட் தென் தொழிலில் பார்த்தீங்கன்னா ராகு உங்களுக்கு டெவலப்மெண்ட் கொடுப்பார். அப்போ நம்ம கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக டெவலப்மெண்ட்டையும் அவர் கொடுப்பாரு. ஸோ வர காசை வச்சு சேவிங்ஸ் நம்ம பண்ணிக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதல் கல்யாணம், காதலில் நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல கேது போகிறார் இல்லையா. இப்போ கேது 8ஆம் இடத்துல போகல, காதலில் ஒரு அவமானம் வருங்க. அப்போ அவமானம் ஏற்படாமல் இருப்பதற்கு நம்ம அந்த இடத்துல நிதானமாக இருக்கணும். ஸோ காதலில் நிறைய விட்டு கொடுத்து போகணும், ஈகோ இல்லாமல் இருக்கணும். ஸோ நிறைய விஷயங்களில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காதலில் முறிவுகள் ஏற்படக்கூடும். காதலில் சண்டை போட்டு கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு எல்லாத்துக்குமே போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை நீங்கள் கணவன் மனைவிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல கணவன் மனைவிக்கு ராகு கேதுகள் 2 8 போகல, நிறைய பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடும். ஸோ அவங்களும் கோர்ட்டு கேஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சண்டை போடாமல் நிதானமாக தான் இருக்கணும். விட்டு கொடுத்து போகிறதுனால கெட்டு போக மாட்டோன்ற ஒரு பாயிண்ட்டை பிடிச்சாலே கேது கொஞ்சம் ஆக்டிவேஷனுக்கு வந்துடுவார். ஸோ அதே டைமில் இந்த கர்ம வினையின் தொடர்பில் ஒரு மனுஷனுக்கு கர்ம வினையை கொடுக்கறதே யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு கேதுகள் தான். அது சனி பகவானாக இருந்தாலும் ராகு கேதுகள் தான் அதிகமாக கொடுப்பாங்க நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதில் கொஞ்சம் பொறுமை வேணும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் போன்ற ரொம்ப ரிஸ்க், ரொம்ப இது டிஸ்டர்ப் பண்ணிச்சு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டத்தில் வேலை உண்டு. ஏன்னா 8ஆம் இடத்துல நம்ம மறைவிடம் எடுப்போம். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நீங்கள் போயிட்டு வாழ்கிறது, மறைந்து வாழ்கிறது தான். 8 12 சுபத்துவம் அப்படின்ற ஒரு கான்செப்டும் 8 12 தொடர்பு இருக்குள்ள வெளிநாட்டுக்கு போவீங்க. ஸோ மகர ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு தன்னுடைய 7ஆம் பறவை பார்க்குறதும், கேது 8ஆம் இடத்துல இருந்து ராகுவுடைய பார்வை, அது ராகு கேது நேரடியாக பார்ப்பாங்க, 180 டிகிரியில் பார்ப்பாங்க. அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டத்துக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ராகு கேதுகள் தான். அப்போ கண்டிப்பாக இந்த தடவை உங்களுக்கு ஆசீர்வாதத்தோட வெளிநாட்டுக்கு போவீங்க. ஸோ அதே மாதிரி கேது பாருங்கள், உங்களுக்கு கிட்டத்தட்ட மென்டல் டிப்ரெஷன் அதிகமாக கொடுப்பார். அது வேலை தொழில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் டிப்ரெஷனுக்கான காரணமும் கேது தான். ஸோ அது கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு டிப்ரெஷன் வரக்கூடும். ஆனால் திடீர் அதிர்ஷ்டம், இந்த பணம் வர்றது, லாட்ரி வாங்குறது, ரேஸுக்கு போகிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சூதாட்டம் ஆடுறது, இதெல்லாமே உங்களுக்கு 8ஆம் இடத்துல உள்ள ரகசிய வருமானங்கள். அதை நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ கண்டிப்பாக வந்து ராகு கேதுகள் இந்த இடத்துல கூட இந்த வெளிநாட்டில் அதிகமான காரகம், ஏன்னா வெளிநாட்டு கிரகமே ராகு கேது தான். ஸோ கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த ஸ்டார்ஸில் நீங்கள் எந்த ஸ்டார் பிறந்திருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் உத்திராடத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா இந்த திசையில் ராகுவோ கேதுவோ இதனுடைய சுபிக்ஷம் ஏதாச்சும் ஒன்று கனெக்டிங் ஆச்சுன்னா உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பார்னா இந்த 2-8 குருவின் பார்வையும் வர்றது வந்து அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடும். அப்போ நீங்கள் எந்த நட்சத்திரம் இருக்கீங்களோ அதனுடைய திசா புத்தி அந்தரத்தில் ராகு கேது இருக்காங்களா அப்படின்றத கிளியர் கட்டாக பார்த்துக்கோங்க. வீடு வாகனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வீட்டில் ஒரு பிரச்சனை வரும், தேடி வரும். ஆனால் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்தில் வம்பு வழக்குகள் கொஞ்சம் நீடிக்கும், அதை மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடாமல் சமரசமாக நம்ம போகல, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகணும். அதே டைமில் வீடு வாங்குவீங்க, வீடுக்கு கடன் கொஞ்சம் அதிகமாக ஆகும், எக்ஸ்டாப்ளிஷ் ஆகும். இஎம்ஐ மெத்தடில் கொஞ்சம் அதிகமாக வரும். வாகனத்தில் செலவுகள் உண்டு. வாகன சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இரவு நேர பயணத்தை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. புதிய வாகனம் வாங்குறீங்களா, 1க்கு 2 தடவை யோசித்து நீங்கள் வாங்குங்க. ஸோ வாகன சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளும் கொஞ்சம் இந்த ராகு கேது கொடுப்பாங்க. இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் பார்த்து நீங்கள் வாகனம் போகல பார்த்து தான் இதை நம்ம போகணும். அதே மாதிரி திருட்டு, அப்போ பொருள் காணா போகிறதும் 8ஆம் இடத்துல. இப்போ நீங்கள் வாகனத்தில் ஒரு பொருள் ஒரு மொபைலில் வச்சுட்டு நீங்கள் கடைக்கு போயிட்டு ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, பேண்ட்லாம் போடாமல் சாதாரணமாக போகல, அந்த பொருள்லாம் தொலைஞ்சு போகும். அப்போ தொலைஞ்சு போகிறது 8ஆம் இடம். அப்போ வாகனத்தில் பொருள் தொலையும், ஏன் வாகனமே தொலைறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க, அதில் கவனம் தேவை. அண்ட் தென் கல்வி விஷயங்களில் டயர்ட்னஸ் ஆவாங்க, ரொம்ப ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அப்போ குருவின் பார்வை ராகுவுக்கு இருக்கிறதுனால அதுலேருந்து கொஞ்சம் நம்ம வெளியே வரத்துக்கு காலையில் அலாரம் வச்சு எழுந்து படிக்கணும். ஸோ பிடிச்ச கல்லூரியில் நீங்கள் சேர்வதற்கு நிறைய எஃபோர்ட் போடுற மாதிரி வரக்கூடும். தேவையில்லாத மன அழுத்தத்துக்கு போகக்கூடாது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீண் விவாதங்கள், வீண் எண்ணங்கள் வரக்கூடும். ராகு கேது 8ஆம் இடத்துல இருந்தாலே இந்த மாணவர்கள்லாம் பண்ணிங்கன்னா ஸ்கோர் நம்ம பண்ணலையே, ஐயோ நம்மளாம் வேஸ்ட்டு, நம்மளாம் போயிடுவோம், அதெல்லாம் அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டாங்க அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் உங்களுடைய எஃபோர்ட்டை ஃபுல்லாக போடக்குள்ள உங்களுடைய தசா புத்திகள் காப்பாற்றும். இதை வந்து உங்களுக்கு ராகு கேதுகள் வந்து 30% தாங்க பலன். 70% உங்களுடைய திசா புத்தி அந்தரமோ என்ன போயின்னு இருக்கோ அதுதான் வேலை செய்யும். 70-30 இந்த ராகு கேது அப்படியே எடுத்துக்கோங்க. அடுத்தது குழந்தை பாக்கியத்தில் செயற்கை முறையில் தான் குழந்தை வரும். கொஞ்சம் அதுக்கான எஃபர்ட் நம்ம போகணும். டாக்டர்லாம் போய் பார்த்துட்டு பண்ணக்குள்ள ஐவிஎஃப்க்கு ட்ரை பண்ணுறவங்களாம் இந்த தடவை ட்ரை பண்ணுங்கள். ராகு கேதுகள் அதை கொடுப்பாங்க. குழந்தை பாக்கியத்துக்கு அலைஞ்சு தெரிந்த பிறகு தான் குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடும். அரசியலில், சினிமா, இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் உங்கள் பேர் வந்து பேசப்படும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட பேர் எடுப்பதற்கு அந்த கெட்ட பேர் மூலியமாக உங்கள் பேர் வந்து பேசப்படும். அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லது என்னென்னா நீங்கள் ஃபேமஸ் ஆவீங்க, அது ஒன்று தான். ஸோ அதில் வந்து அரசியல்வாதிகளுக்கு வெற்றிகளும் வரக்கூடும். அதே டைமில் உங்கள் பேச்சு, மேடை பேச்சில் ரொம்ப நாகரிகமாக நீங்கள் பேசணும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்குள்ள கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு பொது இடங்களில் தேவையில்லாத விஷயத்தில் பேசக்குள்ள பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனம் போதும். அண்ட் தென் சினிமாவில் உள்ளவங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 2ஆம் இடத்த ராகு வந்து பார்க்கல, ராகு தான் சினிமாவில் அதிகமாக ஜொலிக்க வைக்கிறது. அப்போ குருவின் பார்வையில் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நடிகர்கள் அவங்களுக்குலாம் வாய்ப்புகள் கிடைக்கும். மீடியா, சோஷியல் நெட்வொர்க்கு, யூடியூப்பு, சின்னத்திரை இதில் எல்லாருக்குமே நல்ல காசு வந்து வரக்கூடும். கண்டிப்பாக இது வரக்கூடும். இது ராகு கேது பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு அள்ளி கொடுத்துரும். குடும்பத்தில் மட்டும் கும்மி அடிக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அண்ட் தென் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுகள் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வருமுன் காப்பதே ஜோதிடம். அப்போ என்ன பண்ணணும், உடம்புல அக்கறை செலுத்துங்க, உணவு கரெக்டாக சாப்பிடுங்க, உடற்பயிற்சி பண்ணுங்கள், நிறைய இரவு நேரம் கண் விழிக்காமல் இருங்க. அதாவது நல்ல ஒரு 11 மணி 12 மணிக்கெலாம் தூங்கணும். ஸோ விடிய காலையில் எழுந்துருங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல உடல்நிலை பாதிப்பு வரக்கூடும். கேது வந்து பார்த்தீங்கன்னா அசிடிட்டி பிரச்சனையை கொடுப்பார், வயிறு உபாதைகளை கொடுப்பாரு, செரிமானம் ஆகாது. அப்போ அதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம உணவு எடுத்துக்கணும். ஸோ மசாலா ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணிங்க. மொத்தத்தில் இந்த மகர ராசிக்கு ராகு கேது பயிற்சிகள் நியூட்ரல் பேலன்ஸாக எடுத்துகிட்டு போவார். இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பெண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% தான் ஓகே. மிச்ச 30% பிரச்சனைகள் இருக்குது. அதை நம்ம குரு பார்வையால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் வந்து உங்களுடைய தசாபுத்திகளை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முக்கியமாக காளி துர்க்கை வழிபாடு ராகுக்கும், கேது சுருங்கிய நிலையில் உள்ள விநாயகர். அப்போ விநாயகரை பிடிச்சாலே உங்களுக்கு 8ஆம் இடத்துல உள்ள
கேது டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். முக்கியமாக பிள்ளையார்பட்டி விநாயகரை, கற்பக விநாயகரை வணங்கிட்டு வாங்க. ராகுக்கு பட்டீஸ்வரம் உள்ள துர்க்கை அம்மனை வணங்கிட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் உள்ள விநாயகரும் காளியும் பிடிச்சாலே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. முடிஞ்சால் திருநாகேஸ்வரம், திருப்பாம்பரம், காளகஸ்திரி, கீழ்பெரும்பலம் இந்த 4 கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நன்மை அடைவீர்கள். மகர ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி சாதகமாக இருப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.